வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உறவு முறைகளை பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, இப்போ அம்மா அப்பா இருப்பாங்க, அம்மாவுடைய தங்கச்சி இருப்பாங்க, அவங்கள நம்ம சித்தின்னு கூப்பிடுவோம். அக்கா இருப்பாங்க, அவங்கள பெரியம்மான்னு கூப்பிடுவோம். அது மாதிரி அவங்களுடைய அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்கள பாட்டின்னு கூப்பிடுவோம், இல்லை அம்மம்மான்னு கூப்பிடுவோம், தாத்தான்னு கூப்பிடுவோம். அதே மாதிரி அப்பா சைடு பாருங்கள், அப்பா சைடு இருக்கிறவங்களுக்கு அப்பாவுடைய தம்பி இருந்தாருன்னா சித்தப்பான்னு சொல்லுவோம், தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்கள அத்தைன்னு சொல்லுவோம். பெரியவங்களாக இருந்தால் அப்பாவை விட மூத்தவங்களாக இருந்தால் பெரியப்பானுவோம், அக்கா இருந்தாங்கன்னா அவங்கள பெரியத்தை சின்னத்தை அப்படின்னு சொல்லி தருவோம். அந்த மாதிரி உறவு முறைகள்லாம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கள வயசானவங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க, அது என்னோடய பேத்தி, என்னோடய பேரன், என் மகவழி பேரன், என் மகன் வழி பேரன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் அவங்க மகள் வழி பேரன் பேத்தியாக இருந்தாலும் சரி, மகன் வழி பேரன் பேத்தியாக இருந்தாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்களோட விளாண்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கதையெல்லாம் பழங்காலத்து கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த உறவு முறையெல்லாம் எப்படி காப்பாற்றி தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் இருந்தே கொஞ்சம் கூட மாறாமல் இந்த அப்பாவுடைய அம்மாவுடைய உறவுக்காரங்களை நம்ம ரொம்ப கவனமாக கொண்டு வருவோம். அம்மாவுடைய அண்ணன் தம்பிகளை தாய் மாமான்னு சொல்லுவாங்க. அந்த தாய் மாமா தான் இந்த குழந்தைங்களுக்கு காது குத்துறதுலேருந்து எல்லா சீரும் செய்வாங்க. அதே மாதிரி அந்த அப்பாவுடைய தங்கச்சி அக்கா இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம அத்தைன்னு கூப்பிடுவோம்.